நமக்கு தெரிந்த வரையில் தொல்காப்பியம் தோன்றி 3500 ஆண்டுகள்னு வச்சுக்கலாமே. கணக்கில் சில பேர் முன்ன பின்ன இருக்காங்க. சில பேர் 3700ன்றாங்க, சில பேர் 3400ன்றாங்க. நம்ம ஒரு தோராயமாக 3500ன்னு வச்சுக்கலாம். அதில் தவறில்லை என்று நான் நினைக்கின்றேன். நான் தமிழ் ஆராய்ச்சியாளர் அல்ல, தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்ள எப்போதும் தயாராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் ஆகின்றது தொல்காப்பியம் வந்து என்று சொல்லுகின்றார்கள். தொல்காப்பியமே இந்த கடவுள்களை முன்னிறுத்தி விட்டது. மாயோன் மேய காடுரை உலகம் என்று தொல்காப்பியர் சொல்லிவிட்டார். காடுரை உலகம் என்ன கவித்துவமான பிரயோகம் பார்த்தீங்களா? காடுரை உலகம். அதை கண்ணை மூடிட்டு அந்த சொல்லிலேயே கொஞ்ச நேரம் இருங்க. காடுரை உலகம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். ஏன்னா காட்டினுடைய பச்சை, அந்த பச்சை அடர்ந்து அடர்ந்து செறிந்து செறிந்து திரண்டு திரண்டு வருகிற போது கருமையாகிவிடும். காட்டுக்குள்ளே பயணம் போயிருக்கீங்களா? காட்டுக்குள்ளே போகும்போது வெளியிலலாம் வெளிர் பச்சையாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அப்படி நல்ல வெயில் காலத்தில் தான் போவீங்க, பகல் பொழுதில் தான் போவீங்க. காட்டுக்கு உள்ளே போக 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 அப்படியே ஒரு இருள் செறிந்து வரும். ஏதோ இனம் தெரியாத ஓசைகள் கேட்கும். ஒரு கட்டத்தில் காட்டுக்குள் போனால் பட்ட பகலில் கூட அது இருண்டு கருத்துத்தான் இருக்கும். திருமாலின் நிறம் போல என்று தொல்காப்பியர் சொல்லுகின்றார். மாயோன் மேய காடுரை உலகம். அந்த காடு உரைகிற உலகத்தில் இருப்போம். வேற எப்படி இருப்பான்? அப்படித்தான் இருப்பான். அப்போ மலையும் மலையை சார்ந்த பகுதிக்குமான தெய்வமாக முருகன் எழுந்து நிற்கின்றான் என்று இந்த தெய்வங்களை பட்டியல் போடுகின்றவர் தொல்காப்பியர் என்று வைத்து பார்க்கின்ற போது இந்த தெய்வங்கள் பின்னாளிலே தோன்றியவை என்று நான் நம்புவதற்கான வேறு ஆதாரங்கள் நம்மிடம் இல்லை. எனவே இதிலிருந்து தான் நாம் புறப்பட வேண்டும். சரி, தொல்காப்பியம்